டிவிலே பின்னி சைஸ்ல தான் இருப்பான். இவனை தியேட்டர்ல வேற வந்து பார்க்கணுமா? 4 பேருக்கு இவர் நல்லது பண்றாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவா இவரை கொண்டாடணுமா? இதோட ஒரு பெரிய அவார்டு என்னன்னா 100 பேருக்கு கல்வி கொடுக்காம நான் என் உயிரை கொடுக்க மாட்டேன், நான் கடவுள்கிட்டே சொல்றேன். இந்த பாலாவுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? வாடகை கடை தானக்கா ஓட்டுறீங்க, இன்னும் 1 மாசத்துல நான் புதாட்ட வாங்கி தரேன். நம்ம பாலாவை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலா அப்படிங்கிற ஒரு யாரு அப்படிங்கிற பல கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு டிவி ஷோவில் நிறைய இந்த ஜோக்லாம் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணி தான் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகராகவே வராரு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். சில பேருக்கு ரொம்ப கோபமும் வரும் இவரை பார்க்கும்போது, சில பேருக்கு வேற லெவலுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்கும். இதுதான் உண்மை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் இந்த பாலா அப்படிங்கிறவர். ரொம்ப சின்ன ஆளாக இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவரை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மேடையில் இவரை பற்றி சொல்கிறாங்க. இவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வீடியோவும் போடுறாங்க. பார்த்த உடனே நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏங்க இவரா இதை பண்ணுறாரு அப்படின்னு பல பேருக்கு பல ஆச்சரியம். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த நடிக்கும்போது ஒரு ஜோக்கா மட்டும் தான் நடிப்பார். அவர் எப்பயுமே இந்த ஹீரோ வேஷம் அப்படிலாம் காட்டுறதே கிடையாது. இவராங்க இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பல கேள்வி எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு பாலா அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னாங்க இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு மனசு யாருக்கு வரும் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சு. இப்போ நிறைய நடிகர்கள்லாம் பார்க்குறோம்ல, நிறைய சம்பாதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப குறைவு. நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேர் ரொம்ப குறைவு. ஆனால் இவர் வந்து ஒரு டிவி ஷோவில் இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுவும் தனக்கு வர வருமானத்தை கூட வச்சுக்காமல் மற்றவங்களுக்காக கொடுத்துட்றாரு. அந்த அளவுக்கு இருந்தார் இந்த பாலா அப்படிங்கிறவர். அதனாலே நிறைய பேருக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு இவருடைய வளர்ச்சி ஒரு அசூர வளர்ச்சியாக இருந்தது. நிறைய பேருக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சது, மதிக்க ஆரம்பித்தாங்க, ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு பாலாவோட மதிப்பு கூடிக்கிட்டே போனது. அதுக்கு பிறகு மறைமுகமாக உதவி செய்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய பாலா என்னென்ன உதவி பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, இப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வர ஆரம்பிச்சுது. எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படிங்க இவரு ஹெல்ப் பண்ண போக மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இவர் ஹெல்ப் பண்ணுறதை நிப்பாட்டுறதே இல்லை. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். அதனாலேயே என்னமோ பாலாவை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதாவது ஒரு மனுஷன் இருந்தால் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்க மாதிரி இவருக்கும் ஒரு கனவு, சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அமுதவாணன் அவருடைய அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. அந்த அறிமுகத்தில் எப்படியோ இந்த சினிமாவுக்குள்ளே, இந்த மீடியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கான இடத்தையும் பிடிச்சிக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் கொண்டாடுற ஒரு ஆளாகவே மாறி போயிட்டார். ஏன்னா இவருடைய இந்த உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அது எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், அவங்களுடைய அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதாவது காசு இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி கணக்கெடுத்துக்குவாங்க, எப்படி அவமானப்படுத்துவாங்க, அந்த விஷயங்கள்லாம் நிறைய மேடைகளில் அவர் பேச ஆரம்பித்தார். நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய பெரிய கனவு என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு இலவச மருத்துவமனை கட்டணுங்க, அதுதான் அவரோட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது இந்த சின்ன வயசு வாழ்க்கையில் வந்து கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வோம் அப்படி தான் யோசிப்போம். நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் இல்லைன்னு கேட்டு வராங்களோ அவருக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமூக வலைத்தளங்களில் இவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பல பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிங்க வீடியோ போட்டு இவருக்கு மட்டும் வீடியோ எடுத்துடுறாங்க, இவரை பற்றி மட்டும் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணலையா, இது என்னமோ நடக்குதுங்க, என்னமோ மர்மம் இருக்குதுங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாலாவுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகன், ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், இவருக்கு இவ்வளோ காசு வருமா? இந்த காசு எங்கேருந்து வருது இப்படின்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஒரு தப்பான வழியில் தான் அவருக்கு இந்த பணம் வருதா, இந்த பணத்தை வச்சு தான் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா இப்படின்னு பல பேர் சமூக வலைத்தளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க இந்த நல்லது பண்ணும்போது தான் இப்படி 1008 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குமோ என்னமோன்னு தெரில. இவரை பார்த்தியும் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லது பண்ணுறாரா இல்லையா, நல்லது பண்ணுறாரு இல்லை, அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அவருக்கு எப்பவுமே ஒரு ஹீரோவாக வரணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் இல்லையா. அந்த கனவு, அதாவது தனக்கு
தனக்கு பிடித்த துறையில் ஒரு கதாநாயகனாக வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஆசை இவருக்கும் இருந்தது. இவருடைய திரைப்படம் அண்மையில் வெளியாகி இருந்தது காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். நிறைய பேர் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் நிறைய திரையரங்குகள் இவருக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அவரே ரொம்ப கவலைப்பட்டிருப்பார். நான் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்கேங்க, எங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு நிறைய திரையரங்குகள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு தான் இருக்கார். ஏன் அதனால அப்படின்னா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவருடைய மதராசி படம் கூட வெளியாகி இருக்கு. எப்பவுமே இருக்க ஒரு விஷயம் தான் இல்லையா, ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் வரும்போது நிச்சயமாக புதுமுக நடிகர்கள் புது படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா லேட்டாகி தான் திரும்ப திரையரங்கே வரும். நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த காலத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே இருக்காரு. அதனால என்னமோன்னு தெரில, இவருடைய படம் வந்து திரையரங்குக்கு வாரது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம சிவகார்த்திகேயனும் பாலாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சிவகார்த்திகேயனும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் தனக்கான இடத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அதே கஷ்டத்தோட தான் பாலாவும் வந்துகிட்டு இருக்காரு. இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை, இது இயற்கையாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் நம்மளுடைய பாலாவுடைய அந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. ஒருவேளை பாலாவோட வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம்ல, அப்படியும் பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு ஊரில் சாதாரணமாக இருந்த ஒரு ஆள் மீடியாவுக்குள்ளே வராரு, இப்போது சினிமாக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் நிறைய மக்களோட பழகும்போது இந்த கஷ்டமான பக்கம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவருக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அதுதான் இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஆனால் நிறைய பேர் பலவிதமாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல, அவரும் சரி நம்ம பாலாவும் சரி, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா, தப்பாக பண்ணுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது, இல்லைனா எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுல்ல. பாலா அவரை பற்றி 1000 விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அவர் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக வர முடியலனா கூட ரியல் வாழ்க்கையில் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோவாக இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு அப்படின்னா அதை மனதார ஏற்றுக்கொள்வோம். அதனால நல்லது நடக்குது அப்படின்னா தப்பே கிடையாது. இதுக்குன்னு தப்பான வழியில் வர பணத்தை பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்ல வரல. அவரை பற்றிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.